ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா 2024 வெளியான பீமா அப்படின்ற ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த படம் மல்டி லாங்குவேஜஸில் வெளியாயிருக்குங்க. படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, நம்ம ஹீரோ ஒரு போலீஸ் ஆஃபீஸருங்க. ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு ஈஸியாக தீர்வு காணக்கூடிய ஒரு ஆள் தான் நம்ம ஹீரோ. அதனாலேயே இந்த கிராமத்தில் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, போய் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டு வான்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் கொடுத்துட்றாங்க. ஹீரோவும் இந்த கிராமத்துக்கு வராருங்க. இந்த கிராமத்தில் சில மர்மமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. இவரோட இன்வெஸ்டிகேஷனில் திடுக்கிடும் சில உண்மைகள்லாம் வெளிவருதுங்க. அப்படி இந்த கிராமத்தோட வரலாறு என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்றத டீடைல்டா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த மூவி எக்ஸ்பிளனேஷன் வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டெயின்மெண்ட். நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அனைத்து புவி மண்டலங்களுக்கும் அதிபதியான ஸ்ரீ மகாவிஷ்ணுவோட 6வது அவதாரம் தான் பரசுராமன். பரசுராமன் 21 முறை பூமியை சுத்தி வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அதர்மத்தை எல்லாம் அழிச்சு கேசப்பா பிரபஞ்சி அப்படின்றவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் கொடுக்குறாருங்க. தெய்வங்களும் நாகங்களும் இந்த உலகத்துல வாழ்றதுக்கு எங்களுக்கும் இடம் வேணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டதுனால பரசுராமன் சிவன் வரமா கொடுத்த கோடாரிய கடல்ல அடிக்கிறாருங்க. அதன் மூலமா அந்த இடத்துல ஒரு பெரிய மாற்றம் உருவாகி காடுகளும் மலைகளும் ஆறுகளும்ட்டு இயற்கை சார்ந்த பல விஷயங்கள் உருவாகுதுங்க. தீராத நோயை கூட தீர்க்கக்கூடிய அளவுக்கு இந்த இடத்துல மூலிகை எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த இடத்துல தான் பரசுராமம் தவம் புரிஞ்சாராம். இவர் தவம் புரிஞ்ச இடத்துல பரசுராமருக்கான ஆலயமும் இருந்திருக்குங்க. இப்போ பிரசன்ட் சிச்சுவேஷன்ல இந்த ஆலயம் கடந்த 50 ஆண்டுகளா பூட்டப்பட்ட நிலைமையில இருந்துட்டு இருக்கு. அதற்கான காரணம் என்ன அப்படின்னு இப்போதைக்கு நமக்கு தெரியல. ஆனாலும் இந்த ஆலயத்துக்கு பக்கத்திலேயே பாத்தீங்கன்னா சில பூஜைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கு. சென்டர்ல ஒரு நபரை உட்கார வச்சு அகோரிங்கெல்லாம் ஒன்று கூடி பயங்கரமா பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கே நமக்கு ரொம்பவே பயமா இருக்குதுங்க. திடீர்னு சென்டர்ல உட்காந்துக்கிட்டு இருக்க அந்த ஒரு நபர் ரொம்ப ஆக்ரோஷமா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்ச உடனே அங்க இருக்கக்கூடிய ஒரு பையன் இதெல்லாம் பார்த்து மிரண்டு போயிடுறான். அப்ப அங்க இருக்கக்கூடிய தாத்தா கூப்பிட்டு, என்னப்பா தம்பி, இதெல்லாம் பாக்குறதுக்கு உனக்கு ரொம்ப பயமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா தாத்தா, இது கோயில் தானே, இந்த இடத்துல ஈவில் பவரை வர வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களே, என்ன தாத்தா எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கும் போது, தம்பி பாசிட்டிவ் எனர்ஜின்னு ஒன்று இருந்ததுன்னா நெகட்டிவ் எனர்ஜின்னு ஒன்று இருக்கும், கடவுள் இருக்கிறத நீ நம்புறியா இல்லையா அப்படின்னு கேட்க, நம்புறேன் தாத்தா அப்படின்னு இந்த பையன் சொல்றான். அதே மாதிரி பேய் இருக்கிறதையும் நம்பித்தான் ஆகணும் அப்படிங்கும் போது, அது சரி தாத்தா, கோயில் இருக்கிற இடத்துக்கு பேய் வராதுன்னு சொல்லுவாங்க, ஆனா கோயிலேயே பூஜை பண்ணி பேயை வரவழைக்கிறாங்களே, ஒன்றும் புரியலையே அப்படிங்கும் போது, அதுதான் தம்பி இந்த கோயிலோட அதிசயமே, இந்த கோயிலோட வரலாறு ஃபர்ஸ்ட் நீ தெரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லி கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. பரசுராமன் காலகட்டத்தில் உருவான கோயில் தாங்க இந்த கோவில். இந்த கோயிலுக்கு ஒரு ஆள் வந்து அபிஷேகம் பண்ணணும்னு அவசியமே இல்லை, இயற்கையா ஆட்டோமேட்டிக்கா அபிஷேகம் வர மாதிரியான ஒரு அமைப்புல இந்த கோயில் இருக்குதுங்க. இந்த கோயில்ல விமர்சையா சில விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகத்துல ஆக்சிடென்ட்லயோ இல்ல ஆசைகள் நிறைவேறாமையோ இறந்து போறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க உடனடியா சொர்க்கத்துக்கோ நரகத்துக்கோ போக மாட்டாங்க. கிட்டத்தட்ட 10 நாள் இந்த பூமியிலேயே ஆன்மாவா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. அதுதான் இந்த 10வது நாள் காரியம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, அவங்கள வழி அனுப்பி வைக்கிறதுக்காக. இந்த 10 நாளைக்குள்ள இறந்தவருடைய உறவினர்கள் இந்த இடத்துக்கு வந்து பூஜை பண்ணாங்கன்னா இறந்தவருடைய ஆத்மா அவங்களுடைய உடம்புக்குள்ள வருங்க. அவங்களுடைய ஆசை என்ன அப்படின்றதையும் சொல்லும். ஸோ ஆசை தீராம இறந்து போனவருடைய ஆசையை இவங்க நிறைவேற்றி வைப்பாங்க. அந்த ஆத்மாவும் சந்தோஷமா சாந்தி அடையுங்க. இது வழக்கமா நடந்துட்டு இருந்திருக்கு. அன்னைக்கு தான் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்ததுங்க. ஒரு பையன், என்னுடைய அப்பா திடீர்னு இறந்து போயிட்டாரு, என்னுடைய அப்பா இறந்து போனதுக்கான காரணம் என்ன அப்படின்றது எனக்கு தெரியல, அதை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்றதுக்காக இங்க வந்து பூஜை பண்ணி இருந்திருக்கிறான். அப்போ அந்த பையனுடைய அப்பாவுடைய ஆன்மா என்னுடைய உடம்புக்குள்ள வந்திருக்குங்க. உடம்புக்குள்ள வந்ததோட மட்டும் இல்லாம என்னுடைய சாவுக்கு காரணம் உன்னோட மாமா தான், என்னோட சாப்பாட்டுல விஷம் வச்சு என்னை கொண்டுட்டாரு அப்படின்ட்டு அங்கிருந்த கோடாரி எடுத்து தன்னுடைய மாமாவை அந்த இடத்துல வச்சு கொலை பண்ணியிருக்கிறாருங்க. அதுக்கப்புறம் தான் அவர் நார்மலா இருக்கிறாரு. ஆனா இது வந்து போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. போலீஸ்காரங்க இது ஒரு மர்டர் அப்படின்னு சொல்றாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாம் இது காலங்காலமா நடக்கக்கூடிய விஷயம், இந்த பையனோட உடம்புக்குள்ள இருந்த ஆத்மா தான் அவரை கொன்னுச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா போலீஸ்காரங்க சயின்டிபிக்கா இன்வெஸ்டிகேஷன் பண்றாங்க. இந்த கோயில் பூசாரிங்களுக்கும் போலீஸ்காரங்களுக்கும் ஒரு பெரிய ஆர்குமெண்ட். அதனால உங்களுக்கும் வேண்டாம் எங்களுக்கும் வேண்டாம், இந்த கேஸ் எப்ப சால்வ் ஆகுதோ அப்ப கோயிலை திறந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலை பூட்டி சீல் வச்சு விட்டுறாங்க. நினைச்சு பாருங்க, பேய் கொலை பண்ணுச்சு அப்படின்னு சொல்ற கேஸ் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் சால்வ் ஆகிற கேஸா என்ன? அதனால 50 வருஷமா இந்த கோயில் பூட்டப்பட்ட நிலைமையில தாங்க இருந்துட்டு இருக்கு. ஆனாலும் மக்களுடைய நம்பிக்கையும் வழிபாடும் குறையல. அங்க கோயில் க்ளோஸ் ஆனாலும் இங்க வந்து பூஜைகள் நடந்துகிட்டு இருக்கு. கடவுள் தொடர்ந்து இந்த அதிசயத்தை நிகழ்த்திக்கிட்டு தான் இருக்கிறாரு அப்படின்னு இந்த வயசானவர் அந்த சின்ன பையன்ட்ட சொல்றாருங்க. அங்க கட் பண்ணா இப்ப பிரசன்ட் சிச்சுவேஷன். பெட்ரோல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃபேமிலியை ஒரு இன்ஸ்பெக்டர் ஒரு அமடனான இடத்துக்கு கூட்டு வந்து இன்வெஸ்டிகேஷன் நடத்திக்கிட்டு இருக்கிறாருங்க. எங்களை இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும்னா ஸ்டேஷனில் வச்சு கேள்வி கேட்க வேண்டியது தானே, எதுக்காக இங்கே கூட்டு வந்திருக்கீங்க, நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா அப்படிங்கும் போது, அதனால தான் டீசெண்டாக இங்கே வச்சு கேள்வி கேட்கலான்னு கூப்பிட்டு வந்திருக்கிறேன், எனக்கு ஒரு டவுட் இருக்குது, அதுக்கு கிளியர் கட் எக்ஸ்ப்ளனேஷனை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேள்வியை கேட்குறாருங்க. அதாவது இவங்க பெட்ரோல் பிஸ்னஸ் பண்ணுறாங்க இல்லையா, இவங்களுக்கு சொந்தமாக 2 டேங்கர் இருக்குது. இவங்க கிட்ட லோட் எடுக்குது, பெட்ரோல் பங்க்கில் போய் அன்லோட் பண்ணுது. ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸோட இவங்க கிட்ட 2 டேங்கர் தான் இருக்குது. ஆனால் ட்ராவல் பண்ணும்போதே 3
மூணாவதா ஒரு டேங்கர் இவங்க கூடயே ஜாயின் பண்ணி எங்கேயோ போகுது. அதுக்கும் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டாக்குமெண்ட்டை தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த மூணாவது லாரியில் என்ன இருக்கு அதை நான் தெரிஞ்சுக்கணும், அது யாரோடையது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த ஊர்லேயே ரொம்ப பவர்ஃபுல்லான ரவுடி தாங்க பவானி, அவருக்கு சொந்தமான டேங்கர் தான் அது, அதை பற்றி நாங்கள் இது வரைக்கும் கேட்டுக்கிட்டதே கிடையாது, கேட்டால் எங்களை கொன்றுவான், அதனால தான் நாங்கள் இது நாள் வரைக்கும் கண்டுக்காமே இருக்கோம், எங்களுக்கும் பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்ல, ஒன்று பண்ணுங்க, ரிட்டன் கம்ப்ளைண்ட் ஒன்று எழுதி கொடுங்க, உங்களுக்கு எந்த விதத்துலேயும் ஆபத்து வராத மாதிரி நான் இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்களும் ரிட்டன் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறாங்க. இந்த இன்ஸ்பெக்டரும் பார்த்தீங்கன்னா அந்த லாரியை கைப்பற்றி அவங்களையெல்லாம் உள்ள தள்ளலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. கம்ப்ளைண்ட்டை வாங்கிட்டு அந்த ரவுடிங்களையெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த இன்ஸ்பெக்டர் கிளம்பி போகிறாருங்க. இன்ஸ்பெக்டர் கண்டிப்பாக அந்த ரவுடிங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துருவாரு அப்படின்னு பார்த்தா, இந்த இன்ஸ்பெக்டரை ஜீப்பில் அடித்து கட்டி இந்த பவானின்ற ரவுடி அந்த இடத்துக்கு கூப்பிட்டு வரான். இந்த பவானிக்கு ருத்ரா அப்படின்ற ஒரு பையன் இருக்கான். பவானியும் ருத்ராவும் சேர்ந்து தான் இந்த ஊருக்குள்ளே இல்லீகல் ஆக்டிவிட்டியிலலாம் ஈடுபட்டு இருக்காங்க. இந்த பவானி சொல்கிறான், நான் பண்ணுற பிஸ்னஸில் நீ எதில் தலையிட்டு இருந்தாலும் நான் பெருசாக கேர் பண்ணி இருந்திருக்க மாட்டேன், ஆனால் இந்த டேங்கர் பிஸ்னஸ் எனக்கு ரொம்பவே முக்கியமான பிஸ்னஸ், இதில் தலையிட்டவனை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டரையும் கொலை பண்ணியிருக்கிறாரு. அந்த பெட்ரோல் பிஸ்னஸ் பண்ணவங்களையும் யாரையும் விட்டு வைக்கலங்க. அங்கே கட் பண்ண ஒரு நபரை காட்டுறாங்க. இவரோட பேரை நம்ம கிஷோர்னு வச்சுக்கலாம். இவர் பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரத்துக்காக சின்ன சின்ன ஃப்ராடு வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. இவருக்கு 2 அசிஸ்டன்ட் வேற இருக்காங்க. டீ கடையில் பழைய பாக்கியெல்லாம் வச்சிருக்கிறதுனால பழைய பாக்கியை கொடுத்தா மட்டும்தான் நான் வந்து உனக்கு டீ கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த அக்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ சமோசா பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு பையன் காணாமல் போயிட்டதாகவும் அந்த பையனை கண்டுபிடிச்சு கொடுத்தா ரிவார்டு தரதாகவும் அவங்க அப்பா விளம்பரம் கொடுத்துருக்காரு. அசிஸ்டன்ட் கிட்ட இந்த நம்பருக்கு போனை போட்டு விசாரி அப்படிங்கும்போது பையன் கிடைச்சிட்டான் அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிடுறாங்க. பையன் தான் கிடைச்சிட்டானே, இப்போ என்ன பண்றது அப்படின்னு கேட்கும்போது, என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு அக்கா, நீ பில்லை போட்டு வை, நான் காசோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிஷோரும் டீமும் பார்த்தீங்கன்னா அந்த பையனோடைய அப்பா கிட்ட போய் டிராமாவை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஏங்க, உங்க பையனை காணுன்னு விளம்பரம் கொடுத்தீங்களே, உங்க பையன் திரும்ப கிடைச்சிட்டான்னு விளம்பரம் கொடுத்தீங்களா? உங்க பையனும் கிடைக்கவே இல்லை அப்படின்னு நான் மட்டும் இல்ல, என்ன மாதிரி நிறைய பேர் உங்க பையனை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீங்க என்னடா உங்க பையன் கூட ஜாலியா இருந்துகிட்டு இருக்கீங்க. போய் இந்த விஷயத்த அவங்க கிட்ட சொன்னா என்ன ஆகும் தெரியுமா? எல்லாருமே ஒன்று கூடி உங்க வீட்டு முன்னாடி போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்ல, அப்படியா இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி கேட்க, எங்க அண்ணனோட நேரமும் பணமும் வீணா போயிடுச்சு, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் தாங்க அப்படிங்கும் போது அந்த பையனோட அப்பா 50,000 ரூபாய் பணத்தை கொண்டாந்து கொடுத்துட்டு, நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல என் பையன் கிடைச்சிட்டான் அப்படின்னு விளம்பரப்படுத்திடுறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. கிஷோரும் ரொம்ப ஹாப்பியா 50,000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு வந்துடுறாருங்க. அப்பதான் பிரேக்கிங் நியூஸ் ஒன்று வருதுங்க. ஒரு பிரைவேட் பஸ் ஒன்று தீ பிடிச்சி எரிஞ்சிருச்சு. அதுல ஒரு சில பேர் இறந்து போயிட்டாங்க. இறந்து போனவங்களுடைய குடும்பத்தினர்களுக்கெல்லாம் அந்த பஸ் ஓனர் வந்து 10 லட்சம் ரூபாய் நிவாரண அமௌண்ட் தரப்போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அடுத்த பிளான் ரெடி ஆயிடுச்சு அப்படின்ட்டு கிஷோரோட டீமா ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. அனாதை போன எதுன்னு பாரு, அங்க போய் பர்ஃபார்மன்ஸை போட்டுடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அசிஸ்டன்ட் ஒரு பணத்துக்கிட்ட போறாரு. வெயிட் பண்ணு, டெட் பாடியை கூட தனியாக விடுவானுங்களே தவிர நம்ம ஆளுங்க இந்த பேட் ஹேபிட்ஸை மட்டும் விடவே மாட்டானுங்க. டெட் பாடியை விட்டுட்டு எங்க தம் அடிக்கிறதுக்கு போயிருப்பானுங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸை போடுவோம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸை போட்டு 10 லட்ச ரூபாய் பணத்தையும் வாங்கிடுறாருங்க. ஹாஸ்பிட்டல் நிர்வாகம் டெட் பாடியை இவங்க கையிலேயே கொடுத்து விட்டுருது. நம்ம கிஷோரும் அவரோட அசிஸ்டன்ட்டும் பார்த்தீங்கன்னா அந்த டெட் பாடிக்கான இறுதி சடங்கை பண்றாங்க. அப்பவே போதையில கிஷோர் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு, போன ஜென்மத்தில் நான் உனக்கு ஏதோ நல்லது பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த ஜென்மத்தில் எனக்கு வந்து உன் மூலமா 10 லட்ச ரூபாய் பணம் கிடைச்சிருக்கு, உன்னால எனக்கு இவ்வளவு பெரிய அமௌண்ட் கிடைச்சதுனால உனக்கு ஏதாவது உதவி செய்யலாம்னு தோணுது, உனக்கு ஏதாவது உதவி வேணும்னா சொல்லு நான் பண்றேன் அப்படின்னு போதையில உளறிட்டு இருக்கிறாருங்க. திடீர்னு ஒரு சத்தம், என்னடான்னு பார்த்தா ஒரு பெரிய வெளிச்சம் தெரியுது. என்ன நடந்தது அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. அங்க கட் பண்ணா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு இன்ஸ்பெக்டரை இந்த ரவுடிங்கெல்லாம் கொண்டாங்க இல்லையா, அந்த ரவுடியோட மனைவி அந்த கோயில் கிட்ட வந்து, என் புருஷனை இந்த ரவுடிங்க தூக்கிட்டு போயிட்டாங்க, டெட் பாடியை கூட கண்டுபிடிக்க முடியல, நீங்க இருக்கிறது உண்மையா இருந்தா அவங்கள சும்மா விடாதீங்க அப்படின்னு சொல்ல, அங்க இருக்கக்கூடிய அகோரிங்க ஒருத்தன் வருவான், உன் பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்றதுக்கு ஒருத்தர் வருவான், உன் பிரச்சனை மட்டும் இல்ல இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையுமே அவன் சால்வ் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோடைய பேரு பீமாங்க. இவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர். இவருக்கு புதுசா இந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆர்டர் கிடைச்சு இங்க வந்திருக்காரு. இவரோட கேரக்டர் என்னன்னா, இவர் எந்த ஊருக்கு போறாரோ அந்த ஊர்ல நடக்கிற எல்லா கிரைமையுமே சீக்கிரமா சால்வ் பண்ணிடுவாருங்க. அதனாலேயே கிரைம் நடக்கிற ஊருக்கா பார்த்து இவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டே இருப்பாங்க. இந்த கிரைமை எல்லாம் சால்வ் பண்றதுக்காக நேரா பவானியோட வீட்டுக்கு வந்துட்டு இந்த பவர்ஃபுல்லான ரவுடியை நான் பார்க்கணுமே அப்படின்ற மாதிரி சொல்ல, எல்லோரும் பவானியை கை காட்டுறாங்க. அட பாவி, வயசானவன் தான் பவானியா, உன்னை ஒரு பவர்ஃபுல்லான ரவுடி அப்படின்னு சொல்லி மைண்டுக்குள்ள இமேஜின்லாம் பண்ணி வச்சிருந்தேன், உன்னைய போடுறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது, ஆனா உன்னைய போட்டு தள்ளிட்டேன்னா உடனே என்ன டிரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருவாங்க, நான் கொஞ்ச நாள் இங்க இருக்கலாம்னு நினைக்கிறேன், அதனால உன்னை வந்து 6 அமர 1 மாசம் கழிச்சு போடுறேன், அது வரைக்கும் அமைதியாவே இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்கிருந்து கிளம்பிடுறாருங்க. இந்த பவானின்ற ரவுடியும் சம்மகான்ல இருந்துட்டு இருக்கான். இவனுடைய பையன் ருத்ரா பாத்தீங்கன்னா ஒரு வேலை விஷயமா வெளியூர் போயிருந்திருக்கிறான். அதனால அவன் அந்த வேலையில ஃபோக்கஸ் பண்ணட்டும் அப்படின்றதுனால இந்த போலீஸ் விஷயத்தையெல்லாம் அவன் கிட்ட சொல்ல வேண்டாம், பொறுமையா இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் பொறுமையா இருந்துட்டு இருக்கான். அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஏரியாக்குள்ள வந்து எல்லாருமே கூப்பிட்டு, நான் தான் இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற போலீஸ் ஆஃபீஸர், உங்களுடைய பணம் நகை ஏதாவது பொருள் இது வரைக்கும் காணாம போயிருக்கும், காணாம போன பொருள் இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாமே இருந்திருக்கும், அது எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க, அதுக்கு இனமா நாங்க பணம் தர போறோம் அப்படின்னு சொல்ல, ஸ்டேஷன்ல இருக்கிற போலீஸ்காரங்களா என்ன இந்த போலீஸ் ஆஃபீஸர் வித்தியாசமா பதில் சொல்லிட்டு இருக்காரு, இது வரைக்கும் வர கஸ்டமர்ஸ் கிட்ட எல்லாம் நம்ம காசு
காசை புடுங்கணும், இப்போ இவர் கொடுக்கறதா சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்ட்டு. அப்புறம் ஸ்டேஷனுக்கு ஒருத்தர் வேலட்டை காணும் அப்படின்ட்டு வந்து சொல்றாருங்க. அந்த வேலட்ல 10,000 ரூபாய் பணம் இருந்ததா சொல்றாரு. உடனே 10,500 ரூபாய் பணமா எடுத்து கொடுத்துட்டு ஒரு எம்டி பேப்பர்ல இங்க இருக்கக்கூடிய ஸ்டேஷன் அதிகாரிகளை எல்லாம் சைன் போட சொல்றாருங்க. நாங்க எதுக்காக சைன் போடணும் அப்படின்னு கேட்கும்போது, நீங்க சைன் போடாம வேற யாரு சைன் போட போறோம், காணன் யார் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அந்த பொருளுக்கு இனமா நாங்க பணம் தருவோம், அந்த பணத்தை இந்த ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய அதிகாரிங்க தான் கட்டணும் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஏன்னா இந்த ஸ்டேஷனுக்கு வரவங்களை எல்லாம் பாதிக்கப்பட்டவங்களா ட்ரீட் பண்ணாம கஸ்டமர்ஸா ட்ரீட் பண்ணி அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கியிருக்கீங்க, ரவுடிங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்க கிட்ட பணத்தை வாங்கியிருக்கீங்க. ஸோ வட்டி முதலமா இவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணக்கூடிய பணத்தை எல்லாம் நீங்க தான் கட்ட போறீங்க, இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை அப்படின்னு சொல்லி ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய அதிகாரிகளை எல்லாம் கிரவுண்ட் லெவல்ல இருந்து ஹீரோ திருத்த பாக்குறாருங்க. மிரண்டு போன அதிகாரிங்க எல்லாம் இவங்க எந்தெந்த ரவுடிங்களுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்களோ அந்த ரவுடிங்களை எல்லாம் தேடி கண்டுபிடிச்சு அவங்க திருடிட்டு போன அந்த பொருட்களை எல்லாம் ரிட்டர்ன் கொண்டாந்து பொதுமக்கள் கிட்ட ப்ராப்பரா ஒப்படைச்சிடுறாங்க. இதுக்கப்புறம் செருப்பக்கானன்னு யாராச்சும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா கூட அதை கண்டுபிடிச்சு தர லெவலுக்கு இந்த போலீஸ் ஸ்டேஷனை சுத்தம் பண்ணிடுறாருங்க ஹீரோ. ஹீரோ வெளியே நின்றுட்டு இருக்கும்போது ஒரு பையன் டீ கொண்டாந்து கொடுக்குறான். என்னடா படிக்கிற நீ அப்படின்னு கேட்க, படிப்பா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல வசதியும் இல்லை, பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற அளவுக்கு வசதியும் இல்லை, நான் ஒரு அனாதனா, டீ வித்து தான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ராமா இங்க 2 டீ எடுத்துட்டு வா அப்படின்னு ஒரு சத்தம். ஹே நில்றா, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க, ராமா. சரிண்ணா நான் வரேன் அப்படின்னு சொல்ல, ஒரு நிமிஷம் நில்றா, இப்போ என்ன சொன்ன அப்படின்னு கேட்க, அண்ணான்னு சொன்னேன் அப்படின்னு அந்த பையன் சொல்றான். இன்னொரு வாட்டி சொல்ல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஹக் பண்ணிக்கிறாருங்க. ஸோ ஹீரோ அண்ணான்ற வார்த்தையை ஒரு மாதிரி உணர்வுபூர்வமா பார்க்குறாரு. ஹீரோக்கு ஏதோ ஒரு பேட் பாஸ்ட் இருக்கும் அப்படின்னு இதுல இருந்தே தெரியுதுங்க. அங்க கட் பண்ணா ஸ்டேஷனுக்கு ஒரு பொண்ணு வராங்க. பொதுவாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்ட்டு வருவாங்க, அப்படி இல்லைன்னா யாராச்சும் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வருவாங்க. ஆனால் வித்யா பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஊர்லேயே பிக்கஸ்ட் ரவுடியோட கான்டாக்ட் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏங்க போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ரவுடியோட கான்டாக்ட் வேணும்னு கேட்குறீங்க, உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை அப்படின்னு கேட்க, நார்மலாகவே ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ரவுடிங்க கிட்ட போய் சொன்னோம்னா ஒன் டைம் பேமெண்ட்டை வாங்கிட்டு நம்ம சொன்ன வேலையை பக்காவாக பண்ணி தருவாங்க. இதே விஷயத்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து போலீஸ் கிட்ட சொன்னோம்னா அவங்க அப்போ இருக்கா காசை வாங்கிப்பாங்க, பிரச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் இருக்கா காசை வாங்கிப்பாங்க, அதுக்கப்புறம் அப்பப்போ காசு வேணும்னு நொய்யின்னு இருப்பாங்க. அதனால போலீஸை விட எனக்கு ரவுடிங்க பெட்டர்னு தோணுது, அதனால ரவுடியோட கான்டாக்ட் இருந்தால் கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த ஊர்லேயே பிக்கஸ்ட் ரவுடியும் ஒருத்தர் தான், ப்ராப்பரான போலீஸ் ஆஃபீஸரும் ஒருத்தர் தான், அவர் வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லி கையை காட்ட நம்ம ஹீரோவும் கொஞ்சம் ஜாலியாகிடுறாருங்க. சரி வாங்க உங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ரோமியோன்னு ஒருத்தன் தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கிறான், காதலை சொல்லி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான், நான் அவனோட ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை, அதனால அவன் ஆசிட் பாட்டில் வச்சுட்டு சுற்றிக்கிட்டு இருக்கிறான், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அவன்கிட்ட எனக்கு பாதுகாப்பு வேணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, பாதுகாப்பு தானேங்க, உங்களுடைய பாதுகாப்புக்கு நான் இருக்கேன், இனிமேல் நானே உங்களை ட்ராப் பண்ணுறேன், கூட்டிகிட்டு வரேன், உங்களுக்கு ஒரு பாடி கார்டாக இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோ வித்யாவை பயங்கரமாக ஃபாலோ பண்ணுறாரு, சைட் அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஹீரோன் என் கண்ணை பார்த்து பேசுங்க அப்படின்னு வான் பண்ணியே ஹீரோவை கூட்டிகிட்டு போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோன் ஒரு ஸ்கூலுக்குள்ளே போகிறாங்க. அந்த ஸ்கூலில் வேலை பார்க்குறவர்கிட்ட இவங்க யார் அப்படின்னு கேட்க, இவங்க இந்த ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, அதுவும் பார்ட் டைமாக. அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த மரம் செடி கொடி அப்படின்னு சொல்லி இது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியிலையும் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்ல, ஹீரோவும் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறாருங்க. அப்போ அகோரி வந்து ஹீரோவோட தலையில கை வச்சு, உன்னால தான் இந்த கிராமத்தில் நடக்கக்கூடிய மர்மத்துக்கான சொல்யூஷனை தர முடியும், உன்னால இந்த கிராமமே மாறப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. ஆனால் இன்னொரு பக்கம் அந்த கண்டெய்னரில் ஏதோ ஒரு விஷயத்த தொடர்ந்து கடத்திக்கிட்டே தான் இருக்காங்க, அது என்ன அப்படின்றது நமக்கு இப்போதைக்கு தெரியலங்க. அங்கே கட் பண்ணா வித்யா கிட்ட இருந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் வருது. நான் ஒர்க் பண்ணுற இடத்துலயே இந்த ரோமியோ வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான், கையில் ஆசிட் பாட்டிலாம் வச்சிருக்கான், ப்ரொப்போஸ் பண்ணி டார்ச்சர் பண்ணுறான், எனக்கு வெளியே வரதுக்கே ரொம்ப பயமாக இருக்குது, உடனே வாங்க அப்படின்னு சொல்ல, உடனே போலீஸ்காரங்களாம் அந்த இடத்துக்கு போகிறாங்க. அப்புறம் நம்ம வித்யா கிட்ட போயிட்டு நாங்கள் எவ்வளவோ ட்ரை பண்ணோம், அவனை பிடிக்க முடியாமையே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாருங்க. வித்யா பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க, எனக்கு அப்போவே தெரியும் நீங்கள் ஜீப் பண்ணி பாட்டிட்டு அவன் பின்னாடி ஓடுனீங்களே, கண்டிப்பாக அவங்களால பிடிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ கூட இருக்கிற போலீஸ் ஆஃபீஸர், நம்ம தான் ரோமியோ பிடிச்சிட்டோமே சார், அப்புறம் எதுக்காக அவங்க கிட்ட போய் சொன்னீங்க அப்படின்னு கேட்க, ரோமியோ பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவளை மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காமையே போயிடும், அதனால தான் அவனை இன்னும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவனை நம்ம கண்ட்ரோலில் வச்சுட்டு அவளை மீட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணிக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாருங்க. இந்த ரோமியோ பிடிச்சி வச்சு மிரட்டும் போது தாங்க தெரிய வருது, அது ஒன்றும் ஆசிட்லாம் கிடையாது, ஏதோ சோடாங்க, அந்த சோடா வச்சு தான் சும்மா மிரட்டிக்கிட்டு இருந்திருக்கிறான். இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா இவனோட மொபைலை வாங்கி வித்யாவை தொடர்ந்து மிரட்டுற மாதிரி ஒரு பயத்தை கிரியேட் பண்ணுறாருங்க. உடனே வித்யா பார்த்தீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபோனை போட்டு, அவன் இந்த மாதிரி நான் தங்கியிருக்கிற ஹாஸ்டல்லே வந்து ஆசிட் அடிப்பான்னு மிரட்டுறேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ உடனடியாக கிளம்பி அங்கே போயிடுறாருங்க. உள்ளே போகலாம் அப்படிங்கும்போது இது லேடிஸ் ஹாஸ்டல், உள்ளெல்லாம் அலோடு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ கூட இருக்கிற போலீஸ் ஆஃபீஸரும் அங்கே இருக்கக்கூடிய பொண்ணு
பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்ணவும் ஹீரோ டென்ஷன் ஆயிடுறாரு. அந்த பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்ற, என்னால் உள்ள போக முடியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா, நான் அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்றாருன்னா அந்த பேக்கிங் சோடா இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்துட்டு போய் வேணுனே ஜன்னல் வழியில உள்ள போட்டு வந்துடுறாரு. அதை பார்த்து வித்யா மிரண்டு போயிடுறாங்க. கீழே இருக்கிறவங்களுக்கு ஃபோனை போட, நான் தான் சொன்னேனே உள்ள தான் பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படின்னு, ஆனால் நீங்கள் தான் லேடிஸ் ஹாஸ்டல் அது இதுன்னு உள்ள அலோவ் பண்ண மாட்டேன்றீங்க, நான் உள்ள வந்தால் மட்டும்தான் பாதுகாப்பு கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே ஹீரோயின் சரி உள்ள வாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோ கெத்தா உள்ள போறாருங்க. ஸோ இதற்காக தான் ஹீரோ ஆசைப்பட்டாரு. அதுக்கப்புறம் உள்ள போய் அப்படி இப்படின்னு பேசி நம்ம வித்யாவை கரெக்ட் பண்ணி இவங்க 2 பேர்த்துக்குள்ள காதல் அப்படின்றது மலர்ந்துருது. 2 பேரும் ஜாலியாக டிராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வித்யா இந்த மரம் செடி கொடி இது சம்பந்தப்பட்ட ஆராய்ச்சியில் இருக்கிறதுனால இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா ஒரு சாமியார் இருக்கிறாருங்க, வைத்தியர். அந்த வைத்தியர்கிட்ட இந்த மூலிகையை வச்சு மருந்து தயாரிக்கக்கூடிய வேலையெல்லாம் அப்பப்போ போய் பார்த்து கொடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ ஒரு அம்மா பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கு. என் பொண்ணுக்கு உடம்பு சுத்தமா சரியில்லை, நேற்று வந்தேன், வைத்தியரை பார்க்க முடியல அப்படிங்கும்போது அவர் சன்செட்டுக்கு அப்புறம் யாரையுமே மீட் பண்ண மாட்டாரு, எந்த மூலிகையும் பறிக்க மாட்டாரு, அது பாவமா அவர் திங்க் பண்றாரு, அதனாலதான் நேற்று ராத்திரி அவர் பார்த்துருக்க மாட்டாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இப்போ ஒரு மூலிகையை ரெடி பண்ணி தரேன், அதை குடிங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வித்யா ரெடி பண்ணி கொடுக்குறாங்க. அதை குடிச்ச உடனே அந்த பொண்ணுக்கு குணமாயிடுச்சுங்க. இந்த சாமியார் இருக்கிறார் இல்லையா வைத்தியர், இவர் பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய மூலிகைகளை தெய்வமா பார்க்குறாரு. இந்த சாமியாரை இந்த ஊருக்காரங்க தெய்வமா பார்க்குறாங்க. உங்களால தான் நாங்கள் நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு இவரை மீட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோ வராருங்க. ஹீரோ கிட்ட நல்லபடியாக பேசி வச்சுட்டு ஒரு கோரிக்கையும் இந்த வைத்தியர் வைக்கிறாருங்க. இந்த ஊரில் 50 வருஷமா ஒரு கோயில் பூட்டப்பட்ட நிலைமையில் இருந்துட்டு இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு கேஸ் போயிட்டு இருக்கு இல்லையா, அது என்ன கேஸ் அப்படின்றத நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம். அது என்ன ஏதுன்னு பார்த்து சீக்கிரம் சால்வ் பண்ணி அந்த கோயிலை ஓப்பன் பண்ணி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. நானும் என்ன ஏதுன்னு பார்க்குறேன் சாமி அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாருங்க. ராத்திரி நம்ம ஹீரோ செக் போஸ்ட்டுக்கு போறாருங்க. அந்த செக் போஸ்ட்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் கிட்ட ரிஜிஸ்டர் எடுங்க அப்படின்னு சொல்ல அவரும் ரிஜிஸ்டர் எடுத்து கொடுக்குறாரு. ஹீரோ செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு ஃபோன் அடிக்கிற சவுண்டு கேட்குது. உடனே அவர் கட் பண்ணி விடுறாரு. அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமா இருக்குது. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா இந்த வில்லனுங்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு அவருடைய நடவடிக்கைகள்லேயே தெரியுதுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த செக் போஸ்ட்டுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சலசலப்பு சவுண்டு கேட்குது அப்படின்னு டார்ச்சை எடுத்துட்டு அப்படியே காட்டுக்குள்ளே போக ஆரம்பிக்கிறாரு. அங்கே இந்த அடியாட்கள்லாம் மறைஞ்சிருக்கிறாங்க. அவங்க ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி ஹீரோ செக் போஸ்ட்டில் இருக்கிறாரு அப்படின்ட்டு. அதனால அந்த செக் போஸ்ட்டுக்கு இந்த 2 லாரி மட்டும்தாங்க வந்திருக்குது. பர்மிட் இல்லாமல் இல்லீகலாக இந்த லாரிங்களுக்கு இடையில போகும் இல்லையா, அந்த லாரி அந்த இடத்துக்கு வரவே இல்லை. உடனே லாரி வந்துருச்சுன்னு உடனே ஹீரோ வந்து அந்த பர்மிட்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு அலோவ் பண்ணிடுறாரு. ஏன்னா அந்த 2 லாரி ப்ராப்பராக தான் இருக்குது, அந்த 3வது லாரி இந்த இடத்துக்கு வரல. இந்த ஒரு சூழ்நிலையில் அடியாட்கள் பார்த்தீங்கன்னா இந்த பவானி கிட்ட தொடர்ந்து இவன் தொல்லை கொடுத்துக்கிட்டே இருக்கிறான், ஏதாவது ஒரு சம்பவத்தை பண்ணுவோமா அப்படின்னு கேட்கும்போது இல்லை ருத்ரா வந்துருட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ அந்த பூட்டப்பட்ட கோயிலில் அப்படி என்ன இருக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக போகிறாருங்க. அந்த நேரம் பார்த்து ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த 3வது லாரியை அவங்க தேடிக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அந்த 3வது லாரி ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆயிருக்குது. உடனடியாக அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. அந்த லாரியில் இது வரைக்கும் என்ன கடத்துறானுங்க அப்படின்ற விஷயம் நமக்கு தெரியாமல் இருந்தது இல்லையா. ஹீரோ செக் பண்ண சொல்கிறாரு. செக் பண்ணால் உள்ள ஃபுல்லாக குழந்தைங்களா இருக்கிறாங்க. சுற்று வட்டார கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆண் மற்றும் பெண் குழந்தைங்களை எல்லாம் கடத்தி இவனுங்க ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறானுங்க அப்படின்றது தெளிவாக தெரியுது. பட் என்ன பண்ணுறானுங்க அப்படின்னு இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க. இந்த ஒரு சூழ்நிலையில் அந்த குழந்தைங்களெல்லாம் காப்பாற்றிக்கிட்டு இருக்கும்போது அடியாட்கள்லாம் இறங்கிடுறாங்க. இதில் ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த பவானியை போட்டு தள்ளாததுக்கு காரணம் ஹீரோ கொஞ்ச நாள் இங்கே இருக்கணும் அப்படின்றதுக்காக கிடையாது. இந்த பவானியோட பையன் ருத்ரான்னு ஒருத்தர் இருக்கிறான், அதை தாண்டி தாண்டவ் அப்படின்ற ஒரு ரைட் ஹேண்டும் இருக்கிறான். இவங்களெல்லாம் கூண்டோட பிடிக்கணும் அப்படின்றதாங்க ஹீரோ காத்துக்கிட்டு இருந்திருக்காரு. இந்த நிலையில் இங்கே காப்பாற்றப்பட்ட குழந்தைங்களை எல்லாம் ஆம்புலன்ஸில் ஏற்றி சேஃப் பண்ணிடுறாரு. ஆனால் இவனுங்கெல்லாம் நம்ம ஹீரோவை ரவுண்ட் அப் பண்ணிடுறானுங்க. அப்போ ஹீரோ மேலே தூண்டில் போடுறானுங்க. அந்த தூண்டிலோடைய முனையில் விஷம் இருக்கு போல. அது பட்ட உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அன்கான்சியஸ் ஆகி அப்படியே கீழே விழுந்துடுறாருங்க. ஹீரோ அப்படியே வலையில கட்டி தூக்கிட்டு போயிட்டு கடலில் போட்டுடலாம் அப்படின்னு கடலில் போடுறாங்க. அப்போ நம்ம கிட்ட ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஊரில் நம்ம ஹீரோ மிகுந்த கடவுள் பக்தியோட எழுந்து வராருங்க. அவருடைய லுக்கு, அவருடைய பாடி லாங்குவேஜ் எல்லாமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எப்படி ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் பயங்கரமான கம்பீரமான ஒரு போலீஸ் அதிகாரியாக இருந்தாரோ, இங்கே பார்த்தீங்கன்னா பயபக்தியோட ஒரு சாதாரண ஒரு ஆளாக இருக்கிறாரு. அப்போ தான் தெரிய வருது அது நம்ம ஹீரோவே கிடையாது, ஹீரோவுடைய ட்வின் பிரதர் ராமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அந்த சின்ன பையன் பேர் ராமா அப்படின்னு சொல்லும் போதும் அண்ணான்னு கூப்பிடும் போதும் ஹீரோ ரொம்பவே எமோஷனல் ஆனாருங்க. ஹீரோடைய கேரக்டருக்கு அப்படியே ஆப்போசிட்டான கேரக்டர் தாங்க நம்ம ராமாவோடைய கேரக்டர். பயபக்தியோட ஆச்சாரம் அப்படின்ற மாதிரி தாங்க இவர் வாழ்ந்துகிட்டு இருப்பாரு. எதுக்குமே பெருசாக போராட மாட்டார், தான் உண்டு தான் வேலை உண்டுன்னு இருந்துட்டு இருப்பாரு. இந்த ஊர்லேயே பாரி அப்படின்ற ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா நம்ம ராமாவை உருகி உருகி காதலிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. பாரிக்கு வீட்டில் மாப்பிள்ளை பார்த்துருக்கிறதாகவும் நீ சீக்கிரமாக வீட்டில் பேசி கல்யாணம் பண்ணிக்க, ஏதாவது பண்ணி நீங்கள் அது கூப்பிட்டு போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ராமா பார்த்தீங்கன்னா பெருசாக அதுக்கு
இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டேன்றாரு. அப்பவே பாரியோட அப்பா வந்து பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாரு. நீ வந்து அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சின்ன வயசுல நடந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ இருக்கிறார் இல்லையா, இவர் என்ன பண்ணுவாருன்னா போய் சூதாடுவாருங்க. அப்போ கரெக்டாக போலீஸ்காரங்க அந்த இடத்துக்கு வரும்போது போலீஸ்காரங்களையே தள்ளி விட்டுட்டு இவர் அந்த இடத்துல இருந்து ஓடுவாருங்க. நம்ம ஹீரோவுடைய தம்பி ராமா பார்த்தீங்கன்னா பாரிக்கு கிஃப்ட் பண்ணுறதுக்காக ₹1 சேர்த்து வச்சிருந்திருப்பாரு. அந்த ₹1 நம்ம ஹீரோ எடுத்துட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே செம்ம காண்டில் இருப்பாரு. ஆனால் ஹீரோ என்ன பண்ணுவார்னா அந்த ₹1 கொண்டு போய் வச்சு சூதாடி ₹10 சம்பாரிச்சு கொண்டாந்து ராமா கிட்ட கொடுத்து, நீ போய் பாரிக்கு கிஃப்ட் பண்ணு, என்னை ஒரே ஒரு வாட்டி அண்ணான்னு கூப்பிடுறா அப்படின்ற மாதிரி சொல்ல, அதெல்லாம் கூப்பிட முடியாது போடா அப்படின்னு சொல்லிட்டு ராமா ஒரு கடையில் போய் பாரிக்காக ஆசாசியாக வளையல் வாங்கும்போது அந்த போலீஸ் ஆஃபீஸர், ஏண்டா அங்கே என்னை தள்ளி விட்டுட்டு இங்கே வந்து வளையலா வாங்குற அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ராமாவும் ஹீரோவும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால ராமாவை தூக்கிட்டு போய் ஸ்டேஷனில் வச்சுட்டு அவங்க அப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவோம். அவங்க அப்பா அந்த இடத்துக்கு வந்துட்டு, ராமா எந்த தப்பும் பண்ணலங்க, அவன் ஒரு அப்பாவி, அவனை விட்டுருங்க, எல்லா தப்புக்கும் காரணம் இவன் தான், இவனை என்ன வேணாலும் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஆக்சுவலாக ராமா அப்படியே அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருப்பான். உன்னால் எப்போதுமே எனக்கு பிரச்சனை தான்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, உன்னை அடிச்சிட்டாங்களாடா, யாருடா உன்னை அடிச்சா, அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்காமல் கண்ணை கையில் எடுக்கிறாருங்க. அங்கே இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா ஹீரோவை சமாதானப்படுத்துறாரு. அப்போ நம்ம ஹீரோடைய அப்பா கூட, எனக்கு ராமா தான் பையன், இவன் பையனே கிடையாது, இவனை அப்படியே தலைமுழுகிட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல போது, ஏன் அப்படி சொல்கிறீங்க, ஒரு பையன் ஆச்சாரமாக இருக்கான், இன்னொரு பையன் வீரமாக இருக்கிறான், 2 பேருக்கு என்ன வருமோ அதை வச்சு மெருகேற்றலாம்ல அப்படிங்கும் போது, அதெல்லாம் வேணாங்க, அவனை வேணா நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாரு. ஒரு வாட்டி என்ன அண்ணான்னு கூப்பிடுறா அப்படின்ற மாதிரி ஹீரோட தம்பி கிட்ட கேட்கும்போது, இனிமேல் நான் உன்னை பார்க்கவே கூடாதுரா, உன்னால தாண்டா எனக்கு எல்லா பிரச்சனையுமே அப்படின்னு சொல்லிட்டு தம்பி அந்த இடத்துல இருந்து கிளம்பி போயிடுறாருங்க. அதுக்கப்புறம் இந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து, உன்னை நான் போலீஸ் ஆக்குறேன், போலீஸ் ஆயிடுறியா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு கன்று கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தம்பி அடிச்சா அந்த ஒரு கான்ஸ்டபிள் அப்படியே முறைக்கிறாருங்க. அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸ் ஆஃபீஸரோட வளர்ப்பில் ஹீரோ இப்போ போலீஸ் ஆஃபீஸர் ஆயிருந்திருக்கிறாரு. இப்போ பிரசன்ட்ல கூட ஹீரோடைய தம்பி, என்னோட அண்ணன் என் கூட இருந்தாலும் பிரச்சனை, இல்லைனாலும் பிரச்சனை, ரொம்ப மிஸ்ஸிங்காக இருக்குது, இப்போ எங்கே இருக்கான்னு தெரியல அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை கடலில் கட்டி போட்டாங்க இல்லையா, அந்த வழியாக வந்த உள்ளூர்காரங்க பார்த்து எப்படியோ ஹீரோட உயிரை காப்பாற்றிட்டாங்க. என்னோட உயிரை காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி ஒரு சொல்ல, நன்றியெல்லாம் வேணாங்க, இது எங்களோட கடமை அப்படின்னு சொல்ல, அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பையன் டீ வித்துட்டு வந்துகிட்டு இருக்கான். அந்த பையனோட பேரு ராமா தானே, ஏன்னா நான் அண்ணான்னு கூப்பிட்டா நீங்கள் ரொம்பவே எமோஷனல் ஆகுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அப்போ தான் ஹீரோ ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாருங்க. ஹீரோடைய தம்பி பேரும் ராமா தானே. ராமா பார்த்தீங்கன்னா பாரியை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. பாரியோட அப்பா வந்து, உனக்கு என் பொண்ணு கேட்குதா அப்படின்ற மாதிரி பயங்கரமாக திட்டி கை வச்சுட்டு போயிருந்திருக்கிறாரு. இதில் கடுப்பான நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, என் தம்பி மேலேயே கை வைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பாரியோட அப்பாவை போட்டு பொழந்து எடுத்துருந்துருக்காருங்க. இதனால பார்த்தீங்கன்னா அண்ணன் தம்பிக்கு இடையில பிரச்சனையாக இருக்குது. நீ என்ன பண்ணாலும் அது நான் தான் பண்ணுறேன் அப்படின்னு எல்லோரும் நினச்சிக்கிட்டு இருக்கானுங்க. தயவு செஞ்சு என் மூஞ்சிலேயே முழிக்காதரா, இங்கிருந்து போயிடுறா, நீ என் கூட இருந்தாலே பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி சொல்ல, சேர்றா ராமா, என்னை ஒரே ஒரு வாட்டி அண்ணான்னு கூப்பிடு, நான் இங்கிருந்து போயிடுறேன், இனிமேல் உன் லைஃப்லேயே வரமாட்டேன் அப்படிங்கும் போது, இங்கிருந்து போடா அப்படின்னு சொல்லி ராமா திட்டி அமுச்சு வச்சிடறாரு. கடைசி வரைக்கும் ஹீரோவை ஒரு வாட்டி கூட அண்ணான்னு கூப்பிட்டதே இல்லைங்க. அண்ணா அப்படின்ற வார்த்தைக்காக ஹீரோ சின்ன வயசுலேருந்து ஏங்கி இருக்கிறாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த சின்ன பையன் அண்ணான்னு கூப்பிடுறதுனாலையும் இந்த பையனோட பேரும் ராமா அப்படின்றதுனாலையும் ரொம்பவே எமோஷனல் ஆகுறாரு. பிரசன்ட்ல நம்ம ஹீரோ இந்த சாமியாரை மீட் பண்ணுறதுக்காக போறாரு. இந்த சாமியார் ஹீரோ செக் பண்ணி பார்த்துட்டு இந்த தூண்டில் மூலமாக ஹீரோட உடம்புக்குள்ள விஷத்தை செலுத்தி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தூக்கி கடல்ல போட்டதுனால அந்த உப்பு நீர் பார்த்தீங்கன்னா ஹீரோவோடைய உடம்புல இருந்த விஷத்தை முறியடிச்சிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோ உயிரோட இருக்கிறாரு. பட் இதெல்லாம் நடக்கிறது அதிசயம், உனக்கு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இந்த சாமியார் சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இப்போ ஹீரோ இந்த பவானியை மீட் பண்ணுறதுக்காக போறாரு. அடியாட்களை எல்லாம் அடிச்சு போட்டுட்டு, நான் வந்து இறங்கி அடிக்க ஆரம்பிச்சேன்னா இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டலே பத்தாது, அந்த அளவுக்கு நிறைஞ்சு போயிருவீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ மிரட்டுறாருங்க. இவங்க 2 பேர்த்துக்குள்ள ஒரு பக்கம் பிரச்சனை போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஒருத்தரை பார்த்தலையா, கிஷோர் அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சதுன்னா சைடு கேப்ல உள்ள போய் அங்க இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் ஆட்டை போட்டு வந்துருவாரு அப்படின்ட்டு. ஸோ அவர் இங்க உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. அந்த இடத்துக்கு பாரி ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்து பேக்ல போட்டுட்டு நம்ம ராமாவை பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வீட்டில் இருக்க முடியாதுரா, நம்ம 2 பேரும் ஓடி போயிடலாம், எங்கேயாவது என்னை கூட்டு போய் கல்யாணம் பண்ணிக்க, ஏன்னா என்னோட அப்பா ஃபோர்ஸ் பண்ணி அந்த மாப்பிள்ளை கூட கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாரு, உனக்காக தான் இவ்வளோ ரிஸ்க் எடுத்து வந்திருக்கிறேன், ஆம்பளையா இருந்தால் மீசை வச்சா மட்டும் பத்தாதுரா, கொஞ்சமாவது ரோசம் இருக்கணும், வா இவ்வளோ தூரம் சொல்கிறேன்ல அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் ராமா பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்த சோகம் கொண்டு ஒரு ஆளாக இருக்கிறாருங்க. அப்போ கரெக்டாக நம்ம கிஷோர் வந்து கெட்டப்பையெல்லாம் மாற்றிட்டு இவரை வீரமான ஒரு ஆளாக மாற்றக்கூடிய பொறுப்பு என்னோட, இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காரு. பட் பாரியை கண்டுபிடிச்சா அந்த இடத்துல இருந்து கூட்டு போயிடுறாங்க. ராத்திரி பாரி நம்ம ராமாக்கு ஃபோனை போட்டு, நீ மட்டும் வந்து என்னை இங்கிருந்து காப்பாற்றி கூட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் செத்து போயிடுவேன்டா அப்படின்ற மாதிரி சொல்லவும், ராமாக்கு பாரியை கல்யாணம் பண்ணிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்து நடந்த இன்சிடென்ட் எல்லாம் நினைச்சு ராமா ரொம்பவே பயப்படுறாருங்க. அவர் நார்மலாவே பயந்த சுபாவம் கொண்ட ஒரு ஆள் தான். கிஷோர் பார்த்தீங்கன்னா எதை பற்றியும் கவலைப்படாத, நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராத்திரி யாருக்கும் தெரியாமல் அவங்க வீட்டு காம்பவுண்டெல்லாம் ஏறி குதிச்சு உள்ளே போக ஆரம்பிக்கிறாங்க. கிஷோர் எதற்காக நம்ம ராமாக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்னா அந்த நகையை திருடுறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி நமக்கு தோணுது. ஃபைனலி எப்படியோ நம்ம ராமாவையும் பாரியும் அந்த இடத்துல இருந்து இந்த ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாருங்க கிஷோர். அப்போ பார்த்தீங்கன்னா கிஷோரோடைய மொபைல் ரிங் ஆகிற சவுண்டு கேட்குது. அப்போது நம்ம ராமா ஃபோனை எடுத்து அட்டன் பண்ணும்போது கிஷோரோடைய அசிஸ்டண்ட்டு, லாஸ்ட் டைம் இந்த அனாதை பணத்தை ஏமாற்றி 10 லட்ச ரூபா பணத்தை
வாங்கணும் இல்லையா, அந்த விஷயத்தில் நம்ம மாட்டிக்கிட்டோம், எப்படியாவது தலைமறைவாயிருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ தான் ராமாக்கும் பாரிக்கும் விஷயம் தெரிய வருது. இவன் ஒரு ஃப்ராடு, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நகையெல்லாம் அடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கிறான் அப்படின்ட்டு. உனக்கு என்ன வேணும், எதுக்காக இந்த மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரிலாம் கேட்க, அப்போ தான் கிஷோர் வந்து நான் சொல்கிறத முழுசாக கேளுங்க, உண்மையை சொல்லணும்னா நான் ஒரு திருட்டு பையன் தான், ஆனால் நான் வந்து உங்களுக்கு உதவி பண்ணதுக்கான காரணம் திருடுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்கிறாருங்க. இந்த இன்ஸ்பெக்டரோடைய ஒய்ஃபை பார்த்தீங்கன்னா ருத்ரா எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு எதிராக சில விஷயங்கள்லாம் நீ பண்ணிட்டு இருக்கிறியா, உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி அடிச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்து அவங்களெல்லாம் அடிச்சு போட்டுட்டு அந்த இன்ஸ்பெக்டரோடைய மனைவியை காப்பாற்றுறாருங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற எவனையுமே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் அடிச்சு பொழந்து இந்த ருத்ராவையும் கடத்தி பவானி கிட்ட சொல்லு, அவனுடைய பையன் எங்கிட்ட தான் இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் வித்யாவும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ருத்ராவை ஜீப்பில் தூக்கி போட்டு நேராக ஒரு பீச் கிட்ட போகிறாங்க. அந்த பீச் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு போட்டுக்கு கீழே அவனை மறைச்சி வச்சுட்டு இந்த பவானி வந்துட்டோம், அதுக்கப்புறம் இந்த பவானியோட ரைட் ஹேண்ட் ஒருத்தர் இருக்கான் இல்லையா தாண்டவ் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இவங்களெல்லாம் சேர்த்து சம்பவம் பண்ணிடலாம் அப்படின்னு வெயிட் பண்ணி இருந்திருக்கிறாருங்க. அந்த டைமில் இவங்க ரெண்டு பேரும் காதல் கதையெல்லாம் பேசிட்டு ஜாலியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒருத்தன் அந்த சைடில் நடந்து போயிட்டு இருக்கான். இதுக்குடா என்னை பார்த்து பயப்படுற அப்படின்னு கேட்கும்போது, பேசிக்காகவே போலீஸை பார்த்தா ஒரு பயம் இருக்குல்ல அப்படிங்கும்போது, சரி கையில் என்ன அப்படின்னு கேட்க, கையில் வந்து ஒரு மூலிகை இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்படியா இந்த மூலிகை யார் பறிச்சுட்டு வர சொன்னா அப்படின்னு சொல்லி நம்ம வித்யா கேட்க, சாமியார் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்பதான் நம்ம வித்யாக்கு டவுட் வருது. 6 மணிக்கு மேல இவர் எந்த மூலிகையுமே பறிக்க மாட்டாரு, மூலிகையை படிக்கிறது பாவம்னு சொல்லுவாரு, ஆனால் அவரு சொன்னதா வந்து இவன் சொல்றானே அப்படின்ட்டு நீ இங்கேயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வித்யா என்ன பண்றாங்கன்னா அவனை அழுங்காம ஃபாலோ பண்ணிட்டே போக, அந்த ஒரு நபர் பார்த்தீங்கன்னா அந்த கோயில் அபடனான கோயில் இருக்கு இல்லையா, அதாவது பூட்டப்பட்ட நிலைமையில அந்த கோயிலோட பேக் சைடில் உள்ள போறான். இந்த கோயிலுக்கு பேக் சைடு வேற வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வித்யா ஒளிஞ்சிருந்து உள்ள பார்க்கும்போது தாங்க தெரிய வருது, கண்டெய்னர்ல குழந்தைங்களெல்லாம் கடத்துனாங்க இல்லையா, இந்த குழந்தைங்களெல்லாம் வச்சு உள்ள எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை பண்றது வேற யாரும் கிடையாதுங்க, இந்த சாமியார் தான். 6 மணிக்கு மேலே யாரையுமே பார்க்க மாட்டாரு, எதுவும் பண்ண மாட்டாருன்ற மாதிரி பார்த்தோம் இல்லையா, 6 மணிக்கு மேலே இந்த ஒரு கோயிலுக்குள்ள இவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபட்டு இருக்காங்க. 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தினால கோயில் பூட்டப்பட்டது இவங்களுக்கு அட்வான்டேஜாக அமைஞ்சிருச்சுங்க. சீக்கிரட்டாக ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை பார்த்த வித்யா பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு இன்ஃபார்ம் பண்ண, ஹீரோ உடனடியாக அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இவங்க என்ன எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைங்களையெல்லாம் கடத்திட்டு வந்துட்டு அவங்கள சாவடிச்சிடுறாங்க. சாவடிச்சதுக்கப்புறம் இவங்க இந்த மூலிகை மூலமாக தயாரிக்கப்பட்ட அந்த ஒரு இன்ஜெக்ஷனை இன்ஜெக்ட் பண்ணுறதன் மூலமாக செத்து போனவங்களோட உயிரை மறுபடியும் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருக்காங்க. இது மட்டும் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நான் தான் ஃபியூச்சர் காட் அப்படின்னு இந்த வைத்தியர் சொல்றாரு. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த சொல்யூஷனை வச்சு நிறைய பணம் சம்பாதிப்பாங்க. அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த பவானி, அப்புறம் ருத்ரா, அப்புறம் தாண்டவ் இவங்கெல்லாம் கூட இருந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு அவங்களெல்லாம் விட்டுரு அப்படிங்கும்போது, சரி நான் அவங்கள விட்டுறேன், எனக்கு உன்னோட உயிர் வேணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரி அவங்களுக்காக என்னோட உயிரை கூட தரதுக்கு தயாராக இருக்கிறேன், ஆனால் நான் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவேன், அதை தாண்டி அவங்க மேலே ஏதாவது கைப்பட்டுச்சுன்னா நான் திரும்ப உயிரோட வருவேன், அதை மைண்டில் வச்சுக்க அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா விட்டுறேன்னு சொல்லிட்டு ஹீரோவை கொலை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஹீரோவோடைய கேர்ள் ஃப்ரெண்டான வித்யா அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய குழந்தைங்களை எல்லாம் கொலை பண்ணி தொடர்ந்து ஆராய்ச்சியில் ஈடுபட்டு இருந்திருக்காங்க. அண்ட் நம்ம ஹீரோவும் வித்யாவும் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி கணக்கு காட்டுறதுக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற பஸ்ஸுக்குள்ளே இவங்க தூக்கி போட்டு போயிட்டாங்க. அப்படிதான் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் கிஷோர் போயிட்டு அந்த அனாதை போனத்துக்கு உரிமையாளர் நான் தான் அப்படின்ற மாதிரி போய் சொல்லி 10 லட்ச ரூபாய் ஏர்ன் பண்ணியிருக்காரு. அப்போ போதையில் வந்து இவர் சொல்லிக்கிட்டு இருப்பார் இல்லையா, இந்த மாதிரி உனக்கு உதவி பண்ணணும்னு தோணுது, ஏதாவது உதவி வேணும்னா சொல்லு நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு. அப்போ இவருடைய கண்ணுக்கு ஹீரோடைய ஆத்மா வந்து காட்சி அளிச்சிருக்குதுங்க. நான் வந்து மக்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன், ஆனால் என்னால் உன் உடம்புக்குள்ள வர முடியாதே அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கிஷோர் கேட்கும்போது, என்னோட வம்சாவளியில் வந்த என்னோட தம்பி இன்னும் உயிரோட தான் இருக்கிறான், அவன் ஊரில் இருக்கிறான், அவனை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி இங்கே கூட்டு வா, அவனோட உடம்புக்குள்ள நான் வந்தேன்னா அவங்களையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் தான் கிஷோர் பார்த்தீங்கன்னா நம்ம ராமாவை மீட் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாரு. அங்கே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு உதவி பண்ணுற மாதிரி இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. உன் அண்ணன் உண்மையிலேயே ரொம்ப நல்லவன், தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்துக்காக ஒத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரவுடிங்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம ராமாவையும் நம்ம ராமாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் பாரியும் கடத்தி கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அவனுங்க என்ன நினச்சிக்கிறானுங்க அப்படின்னா, நம்ம ஹீரோவை தான் கொலை பண்ணிட்டோம், அவன் எப்படி இன்னும் உயிரோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ராமாவை ஹீரோன்னு நினச்சிக்கிறாங்க. ராமாவும் சொல்கிறாரு நான் கிடையாதுங்க, நான் அவனோட தம்பி அப்படின்ட்டு, இருந்தாலும் போட்டு தள்ளிடலாம் அப்படிங்கும்போது அப்போ பாரி சொல்கிறாங்க, இங்கே தான் உன்னுடைய அண்ணனோட ஆத்மா சுற்றிக்கிட்டு இருக்கு, நீ கூப்பிட்டா மட்டும்தான் வரும், ஒரே ஒரு வாட்டி பாசமாக அண்ணான்னு கூப்பிடு, ஏன்னா உன்னுடைய அண்ணா அப்படின்ற அந்த வார்த்தைக்காக உங்கள் அண்ணன் எவ்வளவோ ஏங்குனாரு, ஸோ இப்போ நீ கூப்பிட்டா மட்டும்தான் எல்லாரையுமே காப்பாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே நம்ம ராமா பார்த்தீங்கன்னா அண்ணா எங்கே இருக்கியோ இங்கே வா அப்படின்ற மாதிரி கூப்பிட, இதெல்லாம் நடக்கிறது சாத்தியமா அப்படின்னு பார்த்தா கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோடைய ஆத்மா வந்து ராமாவோடைய உடம்புக்குள்ளே பூந்து அங்கே இருக்கக்கூடிய ஆட்களை எல்லாம் பயங்கரமாக அடித்து பறக்க விட்டுக்கிட்டு இருக்குங்க. அதே சமயம் நம்ம ஹீரோ பூஜையெல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்கே இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய கோயிலை ஓப்பன் பண்ணுறதுக்காக. நீ ஏன் ஒரு ஈவில் பவர், நீ எப்படி கடவுளை கூப்பிடுவ, கடவுள் வருவாரா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கடவுள் வருவார். ஏன்னா புராண கதைகளில் கடவுள் பார்த்தீங்கன்னா அசுரர்களை அழிக்கும் போது கடவுளே ஒரு மாதிரி கொடூரமாக தான் இருப்பார், அதனால் கண்டிப்பாக வருவார். நான் இந்த பரசுராமனை அழைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல உடனடியாக அங்கே டோர்லாம் ஓப்பன் ஆகுது. ஸோ கடவுளோடைய அருளால் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆட்களையெல்லாம் அடித்து போட்டுட்டு அவங்க எப்படி நம்ம ஹீரோவையும் ஹீரோவோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் வித்யாவையும் கொன்னாங்களோ அதே மாதிரியான பேட்டர்னில் ஹீரோ இதில் ஈடுபட்ட எல்லாரையுமே கொலை பண்ணுறாருங்க. ஹீரோடைய ஆத்மாவும் சாந்தி அடையுது. ராமா நார்மலான சூழ்நிலைக்கு வராருங்க. இந்த கோயிலும் ஓப்பன் ஆகுது. இந்த ஊரை சுற்றி இருக்கக்கூடிய மர்மமும் விலகுதுங்க. இப்போ நம்ம ராமா பார்த்தீங்கன்னா அப்படியே ஆற்றுல குளிச்சுக்கிட்டே ஒரு விஷயத்தை யோசிக்கிறாரு. சின்ன வயசுலேருந்து நான் உன்னை புரிஞ்சுக்காதனால உன்னோட என்னால் இருக்கவே முடியாமல் போயிடுச்சு. இப்போ தான் நான் உன்னை புரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தோணுதுண்ணா அப்படின்ற மாதிரி ப்ரேயர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இத்தோட இந்த படம் முடியுதுங்க. இந்த படத்தை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். எனக்கு பர்சனலாக இந்த படத்தை எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ கொண்டாந்து நிப்பாட்டின மாதிரி தோணுச்சு. ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ். டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.